திரு வன்னியரசு, நீங்க தொடர்ந்து என்ன விமர்சனம் வச்சுட்டு இருந்தீங்க? திரு விஜய் பாஜகவை கண்ணும் காணாம இருக்கிறாரு, சும்மா சீன்றாருன்னு. நரேந்திர தாமோதர் தாஸ் மோடின்னு கூர்மையா சீண்டினாரா? அது மட்டும் இல்ல, அவங்களோட மறைமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த கட்சிக்கும் கூட்டணி கிடையாது, அதிமுகவை அடிமை கூட்டணின்ட்டாரு. கடுமையா அதிமுகவையும் சாட்டி இருக்கிறாரு. அந்த கேள்வியும் நீங்க கேட்டிருக்கிறீங்க. இது ரெண்டுத்தையும் அட்ரஸ் பண்ணிருக்காரு நினைக்கலையா நீங்க? இல்ல, மரியாதைக்குரிய திரு விஜய் அவர்களுடைய அந்த நேற்றைய உரை, அந்த 1 மணி நேர அந்த மாநாடு என்பது நீண்ட காலமாக தமிழ்நாட்டில் திமுகவுக்கு எதிரான அரசியலை அல்லது திமுக வெறுப்பு அரசியலை, திமுகவுக்கு எதிரான வாக்குகளை கவர்வதற்காக ஒரு ஸ்ட்ராட்டஜியை நேற்றைக்கு வகுத்திருக்கிறார். எப்படி நீங்க மக்கள் நல கூட்டணி செஞ்சீங்களா அந்த மாதிரியா? இல்ல, நீங்க மக்கள் நல கூட்டணிங்கிறது வெளிப்படையாக அதிமுக திமுகவுக்கு எதிரான நாங்க நிலைப்பாடு எடுத்தோம். அதான் அந்த கூட்டணி அதை சொல்ல வரேன் நான். ஏன்னா நீண்ட காலமாக தமிழ்நாட்டில் திமுக வெறுப்பு அல்லது திமுக எதிர்ப்பு வாக்குகளை மட்டும்தான் கட்டமைச்சிருக்காங்க. திமுக எதிர்ப்பின் மூலமாக வாக்குகளை கட்டமைக்கிறது. எம்ஜிஆர் அவர்கள் திமுகவிலிருந்து வெளியேறிய உடனே எடுத்த உடனே நேரடியா திமுக எதிர்ப்பு, திமுகவுக்கான வெறுப்பை கட்டமைத்ததன் மூலமாக ஒரு வாக்கு வங்கி அவர் உருவாக்கினார். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே போல எப்படி எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கினாரோ அதுக்கடுத்து ஜெயலலிதா அம்மையாரும் அதே திமுக வெறுப்பை தான் அவர் எதிர்ப்பை தான் அவர் கட்டமைச்சாரு. அதற்கு பிறகு விஜயகாந்த் அவர்களும் அதே உச்சியை தான் கையாண்டாரு. அதற்கடுத்து சீமான் அவர்களும் திமுக வெறுப்பு, திமுக எதிர்ப்பை தான் கட்டமைச்சாரு. இவங்க கூட எல்லாம் கொஞ்ச நேரம் நீங்களும் பிரயாணிச்சிருக்கீங்க, அதையும் சேர்த்து சொல்லிடுங்க. இல்ல, யார் கூட சொல்லுங்களேன். அதிமுகவோட. சரி, அப்புறம் மக்கள் நல கூட்டணி. இல்ல, நாங்க வெளிப்படையா நாங்க சொன்னோமே, மக்கள் நல கூட்டணி எதற்காக உருவாக்கப்பட்டது நாங்க சொன்னோம். அதிமுக கூட்டணி 2006ல நாங்க அதோட பயனாளி யாரு? நாங்க திமுகவா அதிமுகவா? இல்ல, நான் சொல்றது நான் அரசியல் நீ கூட்டணிக்காக நான் பேசல. நீண்ட காலமாக தமிழ்நாட்டில் திமுக வெறுப்பு, கலைஞர் வெறுப்பு அப்படிங்கிற ஒரு வெறுப்பை கட்டமைத்துக் கொண்டிருக்கிறார். கலைஞர் பத்தி திரு திருமாவளவன் 2016ல என்னெல்லாம் பேசினார்? நீங்க அதை பேச விட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ கடந்த 8ஆம் தேதி அம்பத்தூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் போராளி ஓய்வதில்லை அப்படிங்கிற பொதுக்கூட்டத்தில் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள் பேசும் பொழுது நானும் திமுகவுக்கு எதிரான நிலைப்பாட்டில் தான் இருந்தேன் என்பதை சொல்லியிருக்கிறார். சுய விமர்சனமா சொல்றாரு. நாங்க இது தமிழ்நாட்டுல ஒரு சுய விமர்சனமாக எல்லோருமே இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு செய்தி தான். நான் புதிய செய்தியை நான் சொல்லல. ஆனால் வீழ்த்த முடியாத அல்லது கோட்பாட்டு அடிப்படையில் வலிமையா இருக்கக்கூடிய ஒரு பேர் இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். சனாதன எதிர்ப்பில், சமூக நீதி கருத்தியல் தளத்தில், பகுத்தறிவில், பார்ப்பன எதிர்ப்பில், எல்லாவற்றிலும் திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட இயக்கத்தினுடைய தந்தை பெரியார், புரட்சியாளர் அம்பேத்கர், பேரறிஞர் அண்ணாவுடைய கொள்கைகளை சமரசம் இல்லாமல் அங்க நிறுத்துகின்ற ஒரு பேர் இயக்கம். அப்படிப்பட்ட ஒரு பேர் இயக்கத்தை வீழ்த்த வேண்டும் என்பது பலருடைய இலக்கு, பலருடைய வேட்கையா இருந்தது. இன்றைக்கு கூட மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் நெல்லையில நயனார் நாகேந்திரன் அவர்களுடைய அந்த வீட்டுல இருந்துட்டு விருந்து சாப்பிட்டு பூத் கமிட்டி கூட்டத்தில் அவர் பேசும் பொழுது மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேரை கூட அவர் உச்சரிக்கல. அதிமுக பாஜக கூட்டணி தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும் சொல்லியிருக்காரு. வெளிப்படையா அவர் சொல்லல. இதுல என்ன சொல்ல வர்றோம்னா, திமுகவை வீழ்த்துவதற்கு அதிமுகவால் முடியாது, திமுக எதிர்ப்பு வாக்குகளை அதிமுக பெற முடியாது, ஏனென்றால் விக்கிரவாண்டியில அந்த மாதிரி வாக்குகளை அவங்க பெற முடியல அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியை கொடுத்திருக்கிறாங்க. சீமானால நீங்க திமுக எதிர்ப்பை மட்டும் வச்சு அவர் வாக்குகளை இவ்வளவுதான் வாங்க முடியும், இனிமே அவர் பெற முடியாது. அப்ப விஜய் அவர்கள் அதுக்கு சரியான பி டீம்னு அந்த குற்றச்சாட்டுக்கு வரீங்க? இல்ல, நான் தயவு செய்து நான் பி டீம் அப்படி நான் சொல்ல விரும்பல. எல்லோரும் சேர்ந்து எப்படியாவது திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் பாஜகவினுடைய ஒரு உத்தி. சார், எல்லாரும் சேர்ந்து கூட்டணி வச்சா ஒரு கணக்கு சார். தனித்தனியா நின்னா யார் சார் பயனடைவா? இல்ல, கூட்டணி வைக்க மாட்டாங்க. சார், தனித்தனியா திமுகவை எதிர்த்தா திமுக தானே பயனடையும். அதுதானே அரித்மெட்டிக். இல்ல, உங்க கணக்கு பார்த்தா சரி. நீங்க இப்ப சீமான் இருக்காரு வச்சுக்கோங்களேன், அவர் திராவிட கட்சிகளை வீழ்த்துவோம் சொல்லி சொல்றாரு. அப்ப நீங்க எப்படி நீங்க அதிமுக கூட கூட்டணி வைப்பாரு? வைக்க மாட்டாரு. அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. நீங்க பாஜக RSS உடைய ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது எல்லா மாநிலங்களும் என்ன அப்படின்னா,
வலிமையாக ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு கட்சியை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் அவருடைய உத்தி. அப்ப அப்படிப்பட்ட உத்திகள் சார் அந்த யுக்திக்கு எது சார் பயனளிக்கும்? எல்லாரும் சேர்ந்து நின்னா பயனளிக்கும். எல்லாரும் தனித்தனியா நின்று திமுக எதிர்த்தா, இவர் தனியா திமுக எதிர்க்கிறாரு, அவர் தனியா திமுக எதிர்க்கிறாரு அப்படின்னா அதோட இயல்பான பயனாளியா? பாஜகவா, அதிமுகவா, திமுகவா? திமுக தானே. உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல. எடப்பாடி பழனி அதிமுக விஜயோட கூட்டணி வைக்க போறாங்கன்னு கூட வெளிப்படையா பேசினாங்க. ஆனா ஒரு விஜய் அவர்கள் முதல்வர் வேட்பாளரா அவர் சொல்றாரு, நான் தான் முதல்வர் சொல்றாரு. அப்ப நீங்க அதிமுக ஜூனியர் பார்ட்னரா போக முடியாது. சீமான் கூட அவர் போக முடியாது. அதை நீங்க யதார்த்தத்துல பேசுவோம். நீங்க எல்லாரும் சேர்ந்து நிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா நிப்பாங்க. ஆனா எல்லாரும் நான் தான் முதலமைச்சர் சொல்றாரு சீமான், நான் முதலமைச்சர் ஆயிடுவேன்றாரு. இங்கிட்டு அன்புமணி ராமதாஸ் நான் தான் முதலமைச்சர் ஆவேன்பாரு. விஜய் அவர்கள் வெளிப்படையா சொல்லிட்டாரு 2026 நாங்க தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதைத்தான் சொல்றாரு. அப்ப இவங்க எல்லா முதலமைச்சர்களும் சேர்ந்து ஒரு கூட்டணி வைப்பாங்களா? அதிமுக இவ்வளவு காலம் விமர்சிக்காதவர் நேற்று இந்த அஸ்தத்தை எடுத்திருக்கிறாரு. அது ஏன் நினைக்கிறீங்க? இல்ல அதுல ஒரு தீவிர பாக்குறீங்களா? அதிமுக வாக்குகளை அவர் கையளிக்கணும், அதை கைப்பற்றணும் அப்படிங்கிறது ஒரு ஒண்ணு. நீங்க தலைவா படம் வரும்பொழுது அந்த தலைவால ஒரு சப்டைட்டில் இருந்தது, லீட் டு த டைம் அப்படிங்கிற டைம் டு தி லீட். அந்த டைட்டில எடுக்க சொல்லி பிரச்சனை நடந்தது. அப்ப அதுக்கு பிறகு ஜெயலலிதா அம்மையாரை சந்திச்சதுக்கு பிறகுதான் நீங்க இன்னைக்கும் அந்த புகைப்படங்களை பார்த்துருப்பீங்க. ஜெயலலிதா அம்மையார் காலில் விழுந்துதான் அவர் வெளியில வர்றாரு. அப்படி புகைப்படம்ல வந்திருக்கு, புகைப்படம்ல இருக்குது. இல்ல 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 நீங்க பிக்சர் பார்த்திருப்பீங்க. காலில் விழுற மாதிரி எல்லாம் நான் எந்த படமும் இல்ல. சரி ரைட். அப்ப நான் தவறா சொல்றேன்னே வச்சுக்கோங்க. நான் வேணா புகைப்படத்தை வேணா நான் அனுப்புறேன், அது மாட்டீங்க இல்லையா நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. திரு விஜய் செல்வி ஜெயலலிதா காலில் விழுந்த எந்த புகைப்படமும் கிடையாது. இதுதான் நீங்க சரி, நான் அதை ப்ரூவ் பண்றதுக்காக நான் சொல்லல. நான் புகைப்படம் வந்திருக்கு, அது மார்க்கிங்கா கூட இருக்கலாம். நான் மறுக்கல. நீங்க சொல்றது கூட இருக்கலாம். சார் நான் சொல்லிட்டேன் சார். அவர் நான் அதை நான் மார்க்கிங்கா கூட இருக்கலாம். நான் பார்த்த புகைப்படத்தை நான் சொல்றேன். நானு அது தனி. நான் என்ன சொல்றேன்னா, அன்றைக்கு ஜெயலலிதா சார் என்ன மார்பிங் டே அவங்க தான் பண்ணுவாங்க. சரிங்க கொஞ்சம் இருங்க. நீங்க எல்லாம் பண்ண மாட்டீங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. அதாவது அன்றைக்கு ஜெயலலிதா அம்மையார் இந்த தலைவா படத்திற்கு எவ்வளவு மோசமாக அவருக்கு நெருக்கடி கொடுத்தாரு அப்படிங்கறத அவர் அதை நம்ம கவனத்துல வச்சுக்கிட்டு எப்படியாவது அதிமுகவை ஒண்ணுமில்லாம செய்யணும், அதிமுகவுடைய வாக்காளர்கள் அதிமுகவுடைய தொண்டர்களை தன் பக்கம் இழுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜெயலலிதாவை ரொம்ப கிளவரா பண்றாரு. ஜெயலலிதாவை எங்கேயுமே பேசல, எம்ஜிஆர் தான் அவர் சேர்த்துக்கிறாரு. ஜெயலலிதா எங்காவது ஒரு இடத்துல அவர் பேசியிருக்கிறாரா அப்படின்னா ஒண்ணும் இல்ல. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொல்றாரு, ஆனா ஜெயலலிதாவை சொல்லல. அப்ப இவர்கிட்ட ஒரே கல்ல ரெண்டு மாங்கா. எப்படின்னா அதிமுகவை ஒன்றுமில்லாமல் செய்ய வேண்டும், அதிமுக வாக்குகளை தன் பக்கம் இழுக்கணும் ஒண்ணு. ரெண்டாவது, இந்த அதிமுக தொண்டர்களை தன் பக்கம் இழுப்பதன் மூலமாக, அதிமுகவை தன் பக்கம் இழுப்பதன் மூலமாக திமுக வெறுப்பை அதில் கட்டமைக்க முடியும். திமுகவுக்கு எதிர்ப்பான வாக்குகளை நாம் அறுவடை செய்ய முடியும் அப்படிங்கறத அதனுடைய ஸ்ட்ராட்டஜி. ரெண்டு. இன்னும் ரொம்ப நுட்பமா பாத்தீங்கன்னா, நேற்று அவர் பேசுனதுல நீங்க சொன்னீங்க எடுத்தோடனே நரேந்திர தாஸ் தாமோதர மோடியா அவர் பேரை சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்றீங்க. கொள்கை எதிரின்னு சொல்றாரு. சார் எந்த கொள்கையை அவர் அங்க விமர்சனம் பண்ணாரு? எந்த வியூல, எந்த பின்னணியில பாஜகவை மோடியை அவர் விமர்சனம் பண்ணாரு? இதெல்லாம் சொன்னாரு. இல்ல அது என்ன சொல்றாரு? இன்னைக்கு நீங்க அது நீண்ட காலமா அவர் சொல்லிட்டு இருக்கிறத போய் அனிதா குடும்பத்துக்கு போயிட்டு வந்தாரு, அதெல்லாம் நம்ம பேசல. என்ன சொல்லி எதிர்பார்த்தீங்க? இன்றைக்கு இல்ல அதாவது இன்றைக்கு பற்றி எரியக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை, 30 நாட்கள் ஒருத்தர் சிறையில வச்சா அவருடைய பதவி முடியுது. முதல்வர் பதவி ஆளுநர் ரத்து செய்ய முடியும், அமைச்சர்கள் அவருடைய பதவியை ரத்து செய்ய முடியும், அந்த அமைச்சரவை காலி செய்ய முடியும். இது ஒரு ஜனநாயகத்துக்கு எதிரானது, ஒரு உச்சபட்சமான இது சர்வாதிகாரம். மேடையில் அது அவர் அதை பேசியிருக்கணும். பாரதிய ஜனதாவை எதிர்ப்பது அப்படின்னா மோடியை எதிர்ப்பதன் மூலமாக நீங்க என்ன சொல்லியிருக்கணும்? இப்ப எஸ்ஐஆர் பத்தி நீங்க பேசியிருக்கணும். எஸ்ஐஆர் பத்தி அவர் பேசல. தீர்மானம் போடுறதுங்கிறது வேற, ஆணவ படுகொலைகள் தொடர்பா நீங்க தீர்மானம் போடுறது வேற. ஆனால் வந்திருக்கிற அந்த லட்சக்கணக்கான தொண்டர்களுக்கு நீங்க என்ன வழிகாட்டி இருக்கிறீங்க? என்ன சொல்ல வரீங்க? பாஜக விஷயத்துல இன்னமும் மென்மை காட்டுறாருங்கறீங்களா? அதுதான் உங்க குற்றச்சாட்டு. அதுல வெளிப்படையா அது ஏற்கனவே தெரிஞ்சத வெளிப்படையா இருக்கு. பதில் வாங்குவோம். இதுல ரொம்ப இல்ல ரொம்ப இருங்க நான் சொல்லி முடிச்சேன். ரொம்ப காத்திரமா அவர் திமுக வெறுப்பை
நேற்று ஸ்டாலின் அவர்களே அங்கிள் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதன் மூலமாக அவருடைய வெறுப்பு பிளஸ் அவருடைய டிக்னிஃபை குறைஞ்சிருக்கு. அவர் வெறுப்பை வந்து கூட்டி இருக்கிறாரு. அவருடைய நன்மதிப்பு இன்னைக்கு வந்து அவரை ஆதரிச்சிட்டு இருந்த மரியாதைக்குரிய நடிகர் தாடி பாலாஜி போன்றவர் கூட வந்து விஜய்கிட்ட இருக்கிற விஜய வந்து விஜய் கூட இருக்கிறவங்க கிட்ட இருந்து காப்பாற்றணும் அப்படிங்கிற இடத்துக்கு அவர் நகர்றாரு அப்படின்னா பதில் வாங்குவோம். முதல்ல வந்து எதிர்ப்பு வந்திருக்கு. இவ்வளவு மோசமா ஒரு வன்மத்தோடு ஒரு முதிர்ச்சி இல்லாமல் ஒரு அடல்ட் தனமா பேசுறாரு விஜய் அப்படின்னா இதை விட வந்து திமுக மீதான வெறுப்பை வந்து எப்படி கண்ணியமா பேசிக்க வேண்டாமா அப்படிங்கிறது இதுல ஒரு யுக்தி. நீங்க அதிமுகவை பழிவாங்க நினைக்கிறீங்கிறாரு, இன்னொன்னு பாஜக விஷயத்துல மென்மை காட்டுறீங்கிறாரு திரு விக்னேஷ். சார் நான் விசிகா காரங்களுக்கு பொதுவா சொல்றேன். அண்ணன் சங்கத்தமிழன் அவர்கள் இருக்காங்க, விசிகாவோட இளைஞர் பாசறையோட பொறுப்புல இருக்காரு. அவர்கிட்ட போய் கேளுங்க. உங்க கட்சி தலைவர் விசிகா கட்சியின் தலைவர் வந்து அமைச்சர் மூர்த்தி அவர்களின் சொந்த ஊர் அவரோட கிழக்கு தொகுதியில இருக்கு, மதுரை கிழக்கு தொகுதியில இருக்கு வெளிச்சநத்தம். அந்த வெளிச்சநத்தத்துல கொடியேற்றினார். அந்த கொடியை புடுங்கி போட்டுட்டு விசிகா காரங்க மேல கேஸ் போட்டாங்க. இன்னைக்கு வரையும் அந்த கேஸ் ரிவோக் ஆயிடுச்சா? சுயமரியாதை இருந்தா, அதை தட்டி கேட்க முதுகெலும்பு இருந்தா அதை தட்டி கேளுங்க. அதுக்கெல்லாம் நெளிந்து கொண்டு ஊருக்கு உபதேசம் செய்வது வந்து வெட்டி வேலை. நாங்க வந்து சிஐஏ பத்தி பேசியிருக்கோம், என்ஆர்சி பத்தி பேசியிருக்கோம், நீட் பத்தி பேசியிருக்கோம். பிஜேபி வந்து என்னென்ன இஷ்யூஸ்ல எதுக்கணுமோ எதிர்த்திருக்கோம். நீங்க நெளிகிறீங்களே இப்படி. நீங்க தமிழ்நாட்டோட பினான்ஸ் மினிஸ்டர் என்ன பேசினார் பிரதமர் மோடி வர்றப்ப? நீங்க தமிழ்நாட்டுக்கு வருது பெருமைன்னாங்க. அன்னைக்கு என்ன நீங்க எல்லாம் ஆழ்ந்த தியானத்துல இருந்தீங்களா சார்? மரியா நான் வந்து உண்மையிலே உங்க மேல மரியாதை வச்சிருக்கேன். உங்களுக்கு நெஞ்சுரம் இருந்தா அமைச்சர் பினான்ஸ் மினிஸ்டர் பேசினது, தங்கம் தென்னரசு அவர்கள் பேசுறது தப்பு. ஒன்றிய பிஜேபி தமிழகத்துக்கு எதிரானதுன்னு சொல்ல உங்களுக்கு நெஞ்சுரம் இருந்தா அதை சொல்லுங்க. இன்னைக்கு டிஎம்கேவோட ஏஜென்சியா ஒரு பிரைவேட் ஏஜென்சி மாதிரி டிஎம்கேக்கு எப்பப்பெல்லாம் பிரச்சனை வருதோ, சானிட்டரி ஒர்க்கர் பிரச்சனையா இருக்கட்டும், சாம்சங் ஒர்க்கர் பிரச்சனையா இருக்கட்டும், திமுகவுக்கு எப்பப்பெல்லாம் பிரச்சனை வருதோ அதை காப்பாற்றுறதுக்கு ஒரு ஏஜென்சி போல செயல்படுது திமுகவின் கூட்டணி கட்சிகள். உங்களுக்கான ரெப்புடேஷனே போகுது. எந்த மக்கள் உங்களை ஆதரித்தாலோ அந்த மக்களை முதுகுல குத்துறீங்க. கண்காணி வேலைக்கு தமிழக மக்கள் உங்களை நிராகரிப்பாங்க. எங்க கட்சி எப்படி நடத்தும்னு எங்க தலைவருக்கு தெரியும், எந்த இஷ்யூ பேசணும் எங்களுக்கு தெரியும். மக்களுக்கு என்ன தேவையோ ஒரு எளிய மக்களுக்கு, விளிம்புநிலை மக்களுக்காண்டி எப்பவும் தமிழக வெற்றி கழகம் இருக்கும். உங்களை போல திமுகவுக்கு கண்காணி வேலை ஒருபோதும் பார்க்க மாட்டோம். அந்த தேவை உங்களுக்கு இருக்கலாம், எங்களுக்கு சுயமரியாதை இருக்கு. திமுகவுக்கு வளைஞ்சு நெளிஞ்சு போகணும்னு அவசியம் எங்களுக்கு கிடையாது. ஒரு விஷயம், தமிழ்நாடு முழுக்க அத்தனை கட்சி கொடி கம்பங்களையும் அகற்றணும் சொல்லி உயர்நீதிமன்றம் 3 பெஞ்ச் வந்து உத்தரவு போட்டிருக்கு. அதற்கு முன்பு வந்து கொடி சொல்றார், பொய் சொல்றார். அவர் வந்து சஸ்பெண்ட் பண்ணப்பட்டுச்சு. என்ன சொல்ல வராருன்னு தெரியல. பொய் சொல்றார். அவர் என்ன சொல்றாருன்னு எனக்கு தெரியல. பொய் சொல்றார் சார். அவர் சொல்ல விடுவோம், அப்புறம் பொய்யா உண்மையான்னு பாப்போம். அந்த நிகழ்ச்சியில வந்து அமைச்சர் மூர்த்தி கலந்து கொண்டார். எப்படி கொடியேற்ற கூடாதுன்னா சிட்டிங் மினிஸ்டர் எப்படி விஷயத்துல அவர்கிட்ட போன இல்ல அவர் என்ன சொல்ல வராருன்னு கேட்போம், அப்புறம் போய்னா நீங்க எக்ஸ்போஸ் பண்ணுங்க. நான் உங்ககிட்ட வரேன். அவர் பேசும்போது ஒரு வார்த்தை நான் பேசல. கடுமையா அவர் முதுகெலும்பு இல்லாதவர்னு சொல்லும் போது கூட நான் அமைதியா இருக்கிறேன். முதல்ல நாகரிகத்தை கடைபிடிங்க. நாகரிகம் இல்லாம பேசுனீங்கன்னா பேசவே முடியாது. எந்த நாகரிகத்துல சொன்னீங்க சார்? தலைவர் எங்க நீங்க பாத்தீங்க? உங்களை போல நெய்யவில்லை. 2 சீட்டு தாண்டி போய் யாருக்கிட்ட நிக்கல. எங்க தலைவரை நீங்க எப்படி சொல்லலாம்? நீங்க தேர்தல் காலத்துக்கு வாங்க, நீங்க எத்தனை சீட்டு வாங்குறீங்க நான் பாக்குறேன். நானு அணில போல நாங்க 25 வருஷமா கட்சி நடத்துறீங்க, 2 சீட்டை தாண்ட முடியல. எங்களை பத்தி பேசுறதுக்கு ஒரு ரெப்புடேஷன் வேணும் சார். 25 வருஷமா 1999ல மூப்பனார் காலத்துல இருந்து அரசியல் பண்றீங்க, 2 சீட்டை தாண்ட முடியல. எங்களை பத்தி எல்லாம் பேசலாமா நீங்க? எத்தனை இப்ப நாங்க எவ்வளவு பேர், எத்தனை பேர் சொல்லுங்க, எத்தனை சீட் இருக்கு சொல்லுங்க. சரி எவ்வளவு பேர் சொல்லுங்க. ஏங்க ஒரு 4 படத்துல நீங்க நடிச்சிட்டு 4 படத்துல நடிச்சிட்டு பாஜகவுடைய ஒட்டுண்ணியாக பாஜகவுடைய நீங்க வந்து தொங்கு சதையா இங்க தமிழ்நாட்டுல நீங்க இருக்கீங்க. விஜய் போன்ற ஒரு கூத்தாடி இன்னைக்கு வந்து வார்த்தைகள்ல கவனம் ப்ளீஸ். வார்த்தைகள்ல கவனம். எல்லாரும் 2001ல வார்த்தைகள்ல கவனம். வன்னியரசு சார் நீங்க ஒரு மூத்த தலைவர். இல்ல வார்த்தைகள்ல கவனம். வார்த்தைகள்ல கவனம். வித்ரா பண்ணுங்க அந்த மாதிரி வார்த்தைகள்லாம்.